Hi students, இந்த வீடியோவில் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் பற்றி படிக்கலாம். The delocalization of electrons of sigma bond is called hyperconjugation. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெசனன்ஸ் எஃபெக்டில் நம்ம என்ன சொன்னோம், பை எலக்ட்ரான்ஸுடைய டீலோக்கலைசேஷனால் ஒரு போலார் எஃபெக்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரெசனன்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போது டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பை ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். It is a special stabilizing effect that results due to the interaction of electrons of a sigma bond, usually CH or CC. அதாவது ஒரு இட் இஸ் அ ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட். அதாவது ஒரு காம்பவுண்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறக்காக எலக்ட்ரானுடைய டீலோக்கலைசேஷன் நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு குரூப்புக்கு இல்லைனா எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் இஸ் அ சிங்கிள் பாண்ட். அந்த சிக்மா பாண்ட் எங்கே இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஆர்கானிக் அமில கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிறதாகவும் இருக்கலாம், கார்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய சிக்மா பாண்டாகவும் இருக்கலாம். அதுக்கும் adjacent empty non-bonding p orbital. These things are very very important. எந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் நடக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சிக்மா பாண்டுக்கும் adjacent empty non-bonding p orbitalக்கும் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்டி பாண்டிங் சிக்மா ஸ்டார் ஆர் பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸுக்கு இடையில் நடக்கும். ஆர் அண்ட் ஆன்டி பாண்டிங் சிக்மா ஸ்டார் ஆர் பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ். தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ், ஒரு ரெசனன்ஸ் எஃபெக்ட் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னென்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் சிக்மா பாண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சிக்மா பாண்ட் இருக்கும் பாண்டிங் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் அந்த சிக்மா பாண்டுக்கும் இன்னொன்று எங்கே நடக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், நான் பாண்டிங் பி ஆர்பிட்டால் இருக்கணும், இல்லைன்னா ஆன்டி பாண்டிங் சிக்மா ஸ்டார் ஆர் பை ஸ்டார் ஆர்பிட்டால் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் மட்டும்தான் இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் நடக்கும். அன்லைக் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இஸ் அ டெம்பரவரி எஃபெக்ட்னு பார்த்தோம். பட் அது மாதிரி இல்லாமல் இங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து ஒரு பர்மனன்ட் எஃபெக்டாக இருக்குது. It requires an alpha CH group or a lone pair on atom like nitrogen, oxygen adjacent to a pi bond. அதாவது வந்து இந்த எஃபெக்ட் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா சிஹெச் குரூப் வேணும், இல்லை அப்படின்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். எந்த ஆட்டமில் நைட்ரஜன், ஆக்சிஜன் அந்த மாதிரி எலக்ட்ரான் ரிச் லோன் பேர் எலக்ட்ரான் உள்ள ஆட்டம்ஸ் இருக்கணும். அந்த ஆட்டம்ஸ் எங்கே இருக்கணும், அட்ஜசன்ட் டு அ பை பாண்ட். பை பாண்டுக்கு அட்ஜசன்ட் பொசிஷன் பக்கத்தில் இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் sp2 ஹைப்ரிட் கார்பன் உள்ள ஒரு பாண்டிங் இருக்கணும். இட் அக்கர்ஸ் பை த ஓவர்லேப்பிங் ஆஃப் த சிக்மா பாண்டிங் ஆர்பிட்டால் ஆர் த ஆர்பிட்டால் கண்டெய்னிங் எ லோன் பேர் வித் த அட்ஜசன்ட் பை ஆர்பிட்டால் ஆர் பி ஆர்பிட்டால். இது எப்போ நடக்கும் அப்படின்னா சிக்மா பாண்டிங் ஆர்பிட்டாலுக்கும் லோன் பேரோடு இருக்கக்கூடிய பை ஆர்பிட்டால் ஆர் பி ஆர்பிட்டால், இந்த ரெண்டு ஆர்பிட்டாலில் ஏதோ ஒரு ஆர்பிட்டாலுக்கு இடையில் ஓவர்லேப்பிங் நடக்கும் பொழுது அங்கே வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இன் ப்ரோப்பீன் த சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் CH பாண்ட் ஆஃப் மெத்தில் குரூப் கேன் பி டீலோக்கலைஸ்ட் இன் டு த பை ஆர்பிட்டால் ஆஃப் டபுள்லி பாண்டட் கார்பன். இப்போ வந்து ப்ரோப்பீனில் பார்த்தீங்க அப்படின்னா CH பாண்ட் ஆஃப் மெத்தில் குரூப் வந்து டீலோக்கலைஸ் ஆகுது. எப்படி டீலோக்கலைஸ் ஆகுது, பை யூஸிங் இன்டு தி பை ஆர்பிட்டால். எந்த மாதிரி நடக்குதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு ப்ரோப்பீன் ஸ்ட்ரக்சர் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் எஃபெக்ட்ஸ் ஒன்லி அக்கர்ஸ் டு தி டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். அந்த சிக்மா பாண்ட் எப்படி இருக்கலாம், சிக்கும் ஹெச்சுக்கும் இடையில இருக்கிறதா இருக்கலாம், இல்லைனா C டபுள் பாண்ட் சிக்கு இடையில இருக்கிறதா இருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த நடக்கணும்னா ப்ரைமரி கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ஃபா கார்பன் ஆட்டமில் இருக்கக்கூடிய CH பாண்ட்ஸ் தான் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். எது ஆல்ஃபா கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே C டபுள் பாண்ட் C இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன், திஸ் கார்பன் இஸ் அ ஆல்ஃபா கார்பன். இப்போ இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதாவது இந்த CH பாண்ட் இந்த ஆல்ஃபா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தட் பாண்ட் பேர் கம் அண்ட் அட்டாச் ஹியர். அப்போது அந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில வரும் பொழுது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this bond pair moving towards this carbon, இந்த bond pair இந்த கார்பனை நோக்கி மூவ் ஆச்சுன்னா that last carbon becomes electron rich and it possesses negative charge. ஓகே, இப்போ ஃபஸ்ட் கார்பனில் என்ன நடந்திருக்கும், இங்கே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் வந்து இந்த பாண்டு பிரேக் ஆகி ஹெச் ப்ளஸ்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும்.
இதை ஹெச் ப்ளஸ் அந்த கார்பனுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம எழுதணும் ஹைப்பர் கான்ஜுகேஷனில். பாண்டிங் எதுவும் இருக்காது அந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில. தெர் இஸ் நோ பாண்ட் பிட்வீன் திஸ் கார்பன் தட் ஹெச் ப்ளஸ். ஓகே, இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பாண்ட் ரெசொனன்ஸ். நோ பாண்ட் ரெசொனன்ஸ். ஏன் இதை நோ பாண்ட் ரெசொனன்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா த சார்ஜ்டு ஸ்பீஷஸ்க்கும் அந்த நியூட்ரல் கார்பனுக்கு இடையில் தெர் இஸ் நோ பாண்ட். பட் தட் எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷனால் அங்கே சம்திங் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி நடக்கலாம், அதே ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹைட்ரஜன்லையும் நடக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஹைட்ரஜனா நெக்ஸ்ட் இந்த சைட்டில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன்லேயும் நடக்கலாம் தானே அந்த எஃபெக்ட். அதே மாதிரி கீழே இருக்கிற ஹைட்ரஜன்லேயும் நடக்கலாமா? அப்போது ப்ரோப்பீனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, சாரி ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது? 1 2 3 4. There are 4 hyper conjugation structures for propene. இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In the above structure, the sigma bond is involved in resonance and breaks in order to supply electrons for delocalization, giving rise to 3 new canonical forms. சிக்மா பாண்டு தான் ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற சிக்மா பாண்டு தான் டீலோக்கலைசேஷன் நடந்துச்சு அந்த எலக்ட்ரான்ஸ் மூலமாக. அதுக்கப்புறமா 3 நியூ கெனானிக்கல் ஃபார்ம்ஸ் நமக்கு கிடச்சிது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோ பாண்ட் பிட்வீன் ஆல்ஃபா கார்பன் அண்ட் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். அதனால் அதை என்னென்னு சொல்கிறோம், நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் ஆர் நோ பாண்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட். இன்னொரு நேம் பேக்கர்-நாதன் எஃபெக்ட். இந்த மாதிரி 3 நேம் இருக்குது. இந்த 3 நேமில் எது சொல்லி எக்ஸாமில் கேட்டாலும் நீங்கள் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். Second example, hyperconjugation effect is also observed when atoms or groups having lone pair of electrons are attached by a single bond and in conjugation with a pi bond. Hyperconjugation effect ஏதாவது ஒரு டபுள் பாண்டட் சிஸ்டம்ஸ் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ள ஒரு குரூப் மூலமாக அட்டாச் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்க, டபுள் பாண்டட் கார்பன் ஆட்டத்தோட, ஓகே, வித் பை பாண்டோட. அந்த இடத்துல இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. The lone pair of electrons enters into resonance and displaces pi electrons resulting in more than one structure. அதாவது இந்த ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் இங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கா வித் திஸ் டபுள் பாண்டட் கார்பன். அந்த இடத்துல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே எத்திலின் குளோரைடு எடுத்திருக்காங்களா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோரைடு குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த குளோரினில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லோன் பேர் கம் அண்ட் அட்டாச் ஹியர். அப்போ இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா this bond pair moving towards this carbon and this carbon gets negative. Okay, அந்த கார்பனுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் ரிச் ஆகும், ஸோ இட் possess negative charge. அடுத்தது இங்கே டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும்போது this chlorine becomes electron deficient and it possess positive charge. Example 3. When electronegative atoms or groups of atoms in conjugation with a pi bond, they pull pi electrons from the multiple bond. அதாவது எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை எலக்ட்ரானுடைய கான்ஜுகேஷனில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல பை எலக்ட்ரான்ஸ் மல்டிபிள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை புல் டுவார்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அப்போது அங்கே என்ன ஆகும், எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, CH2 CH C ட்ரிபிள் பாண்ட் N. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீஸ் பை எலக்ட்ரான்ஸ் மூவிங் டுவார்ட்ஸ் ஹியர், இந்த பை எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் ஆச்சு அப்படின்னா தீஸ் பை எலக்ட்ரான்ஸ் மூவிங் டுவார்ட்ஸ் ஹியர் நைட்ரஜன் நோக்கி மூவ் ஆகும்போது தட் நைட்ரஜன் பிகம்ஸ் எலக்ட்ரான் ரிச், ஸோ இட் possess நெகட்டிவ் சார்ஜ். திஸ் கார்பன் பிகம்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், ஸோ இட் possess பாசிட்டிவ் சார்ஜ். In case of carbocations, greater the number of alkyl groups attached to the carbon bearing positive charge, greater is number of the hyperconjugation structure. கார்போகேட்டயான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் பியரிங் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது அதில் அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய அல்கைல் குரூப்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸும் அதிகமாக இருக்கும். thus the stability of various carbocations, அதாவது என்ன சொல்கிறாங்க, tertiary carbocation highly stable than secondary than primary அப்படிங்கிறாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அந்த கார்போகேட்டையானில் டெர்ஷரி கார்போகேட்டையானுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 1 carbon attached with 3 carbon atoms. CH3 CH3 CH3ன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் இதான் டெர்ஷரி கார்போகேட்டையானுடைய ஸ்ட்ரக்சர். நான் டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டைன் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா there is 3 கார்பன் ஸ்பீஷஸ், 3 குரூப் இருக்குது பாருங்கள். ஒரு CH3, 2 CH3, 3 CH3, 3 மெத்தில் குரூப்ஸ், 3 CH3 குரூப் இருக்கா. இங்கே ஒரு 3 எலக்ட்ரான்ஸ், இதில் ஒரு 3 எலக்ட்ரான்ஸ், இதில் ஒரு 3 எலக்ட்ரான்ஸ், டோட்டலாக 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 9 எலக்ட்ரான்ஸுடைய டீலோக்கலைசேஷனால் 9 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும் டெர்ஷரி கார்போகேட்டையானுக்கு. அதனால் டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் ஹைலி ஸ்டேபிள் தென் செகண்டரி, செகண்டரி இஸ் ஸ்டேபிள் தென் ப்ரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். தேங்க்யூ.